الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றையரால் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சகை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஆல இம்ரான் என்ற ஒரு சூறாவை ஓதினார்கள். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கேட்டால் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். சொல்ல போனால் நாம் அல்லாஹ்வை எதுவரையும் நெருங்கியிருக்கிறோம், இன்னும் நாம் அல்லாஹ்வை எப்படி நெருங்க வேண்டும் என்றெல்லாம் பாட நடத்தக்கூடிய சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவில் ஆல இம்ரான் என்று சொன்னால் இது யாரை குறிக்கிறது? இதில் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? இம்ரானுடைய சந்ததிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சொல்லில் யாரை அல்லாஹ் குறிக்கிறான் என்றால் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி ஹன்னா அவர்களையும், அவர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய அற்புத குழந்தையாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அவர்களிருந்து வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தொடர்ந்து இந்த சம்பவம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இப்பொழுது நாம் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி ஹன்னா அல்லாஹ்விடத்தில் என்ன நேர்ச்சை செய்தார்கள்? அந்த நேர்ச்சையை அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொண்டானா? அதற்கு பகரமாகவோ அல்லாஹ் அந்த நேர்ச்சையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? கொடுத்ததை வாங்கிய அவர்கள் அந்த குழந்தையின் மூலமாக எத்தனை அற்புதத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தினார்கள். சில நபிமார்களும் கூட அதிலிருந்தே பாடம் படித்தார்களே. என்ன பாடம் படித்தார்கள்? அவர்களும் அடுத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அதை அல்லாஹ் கொடுத்தானா என்று பல கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சில ஆயத்துகளில் நாம் பதிலாக பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த ஆயத்தினுடைய ஆரம்பம் புரிய வருகிறது. இது காலத்தின் ராயத்து இப்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. இம்ரானுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி நேர்ச்சை செய்தார்கள், யா அல்லாஹ், எனது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை உன்னுடைய இறை இல்லத்தின் திருப்பணிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். இந்த நேர்ச்சைக்கு அல்லாஹ் பதிலும் கொடுக்கிறான். ஃபதகப்பல் மின்னி, அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், இந்த நேர்ச்சையை இடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ அதிகம் கேட்கக்கூடியவனாக, பதில் சொல்லக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று துஆ செய்கிறார்கள். ஹன்னா என்று சொல்லக்கூடிய அவர்கள் கேட்ட துஆ இதுதான். பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசலுடைய திருப்பணிக்காக எனது குழந்தையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று துஆ செய்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைப்பில் துஆ செய்தார்கள் என்றால்,
அன்றைய காலத்தில் அதிகம் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை பள்ளிக்காக கொடுத்து விடுவார்கள். அப்படித்தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்குமோ என்று சொல்லி நேர்ச்சி செய்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை வைத்திருப்பான் அல்லவா? அப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஃபலம்மா வலஅத்ஹா காலத் ரப்பி வலஅத்துஹா உன்ஸா. ஆனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தையோ பெண் குழந்தையாக பிறந்த போது அவர்கள் கைசேதப்பட்டார்கள், கொஞ்சம் வருந்தினார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் நாம் இப்படி செய்திருக்கலாமே என்று நினைத்த நமக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வே சொல்கிறான், வல்லாஹு அஅலமு பிமா வலஅத். அவர்களுக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதை நான் நன்கறிவேன். என்றால் கொடுத்ததே அல்லாஹ் தான். நாம் யோசிக்க வேண்டும். இந்த வார்த்தையிலும் இந்த அத்தியாயத்திலும் ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். அவர்கள் நினைத்தது ஆண் குழந்தை, அல்லாஹ் கொடுத்தது என்னவோ பெண் குழந்தை. அல்லாஹ்வே சொல்கிறான், ஃபலைஸ ஸக்கரு கல் உன்ஸா. நீங்கள் நினைக்கிறீர்கள் நமக்கு ஆண் குழந்தை வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த ஆண் குழந்தை இல்லை, க உன்ஸா. இந்த பெண் குழந்தையை போல அந்த ஆண் குழந்தை கிடையாது. அந்த ஆண் குழந்தையினால் இவ்வளவு காரியம் நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள். அல்ல, நான் கொடுக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையை நீங்கள் வாங்குங்கள். இந்த பெண் குழந்தையின் மூலமாக பின்னால் ஒரு மிக பெரும் சமூகமே சீராக இருக்கிறது. இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா ஆணை கொஞ்சம் கீழே இறக்கியும் பெண்ணை ஆக உச்சத்தில் வைத்து பேசுகிறார். இப்படியே அல்லாஹ் கேட்கிறார். சில நேரங்களில் நம்முடைய எல்லா துஆக்களும் அப்படித்தான் போகவும் செய்யும். நம்ம ஒரு விஷயம் அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம், இது நடக்கணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அல்லாஹ் அது வேற மாதிரி கொடுத்திருப்பான். அப்ப நம்ம நினைக்கிற உண்டு, அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்டா அல்லாஹ் ஒண்ணு கொடுக்குறான் அப்படி நினைக்கிறது உண்டு. அல்லாஹ் அதை இங்கு உடைக்கிறான். என்னன்னா, நீ நினைக்கிறதெல்லாம் கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுக்கு கட்டாயம் கிடையாது. அதை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் கண்டிப்பாக அது ஏதாவது நலவு இருக்கும். நான் கேட்டு விட்டு எனக்கு அதே அல்லாஹ் இதை தான் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பது ஆக பெரும் தவறு. அதை அல்லாஹ் இங்கு உடைக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். வ இன்னி சம்மைதுஹா மரியம். அவர்கள் அதற்கு தன் குழந்தைக்கு மரியம் என்று பெயர் வைத்தார்கள். மரியம் என்ற பெயருக்கு அர்த்தம் உயர்ந்தவள், வணக்கசாலி என்றெல்லாம் சொல்லப்படும். குர்ஆன் முழுக்க நாம் தேடி பார்த்தால் ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் மரியம் என்றுதான் இடம் பெற்றிருக்கும். அவ்வளவு ஆக சிறப்பு பெற்றவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து வஇன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்தில் அந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த துஆவை செய்கிறார்கள். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து இந்த குழந்தையுடைய சந்ததியை நீ பாதுகாத்து அருள்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். இந்த ஆயத்திற்கு அழகாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தருவார்கள். உலகத்தில் பிறக்கின்ற அத்துணை குழந்தைகளும் பிறந்தவுடன் வீறிட்டு அழுகிறது. இதற்கு நம்மிலே பல பேர் பல கருத்துக்களையும் சொல்வோம். அந்த குழந்தை உலகத்துக்கு வந்த உடனே அது வரையும் அது கர்ப்பமாக தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு சிறு உலகத்தை நான் பார்த்திருக்கோம். இப்ப வந்த உடனே இவ்வளவு பேரையும் இவ்வளவு உலகத்தையும் பார்த்தவுடன் அது தாங்க முடியாமல் பீடிட்டு அழுகிறது என்று சில பேர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பேசுவோம். ஆனால் இந்த ஆயத்துக்கு முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். என்னவென்றால், குழந்தை பிறந்தவுடன் முதல் கட்டமாக அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்டுகிறான். ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாகத்தான் அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த தீண்டுதலை விட்டுதான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனது குழந்தையும் சந்ததிகளையும் இந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்தான். அந்த சந்ததிகளுக்கு மட்டும் அப்படியே பாதுகாத்து கொடுத்தான். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கேட்டார்கள், நாயகமே, நீங்கள் இப்படி சொன்னீர்கள் எனக்கு தெரியும். அப்பொழுது ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது அவர்கள் கூட அல்லாஹ் ஒரு ஷைத்தானையும் வைக்கிறான் என்றால், அப்பொழுது ரசூலுல்லாஹ் உங்களுடனும் ஷைத்தான் இருக்கிறானா? அல்லாஹ் உங்களுடனும் ஷைத்தானை வைத்தானா? ஆமா ஆயிஷா, அல்லாஹ் என்னுடனும் ஷைத்தானை வைத்தான். ஆனால் எனக்குள் இந்த ஷைத்தான் அவன் எனக்கு அடிபணிந்து விட்டான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த ஆயத்து இருக்கிறதே, வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். இந்த ஆயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரம் பிடித்து ஒப்படைக்கும் பொழுது இந்த ஆயத்தை ஓதி ஒப்படைத்தார்கள். இதை ஓதினார்கள் அவருடைய திருமணத்தில் என்று கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் இதுவரையும்
இப்பொழுது வந்து விட்டோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தான். ஹன்னா அவர்கள் செய்த நேர்ச்சைக்கு பகரமாக ஆண் குழந்தை என்று கேட்டாலும் நினைத்தாலும் அல்லாஹ் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தான். அந்த பெண் குழந்தையின் மூலமாக பின்னால் அல்லாஹ் என்னவெல்லாம் செய்ய வைக்க போகிறான் என்பதையும் அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனி வஅன்பதஹா நபாதன் ஹஸனா. அவர்கள் செய்த இந்த நல்ல பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். என்ன அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே அப்படி ஒரு குழந்தையை கொடுத்தான். அது மட்டுமல்ல, வஅன்பதஹா நபாதன் ஹஸனா, அந்த குழந்தையினுடைய வளர்ப்பை அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான் என்றால் நன்றாக அந்த குழந்தையை அல்லாஹ் வளர வைத்தான். நல்ல ஒரு வளர்ப்பை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப திடீரென்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்திற்குள் வருகிறார்கள். இதுவரையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னால அறிவிப்போ இதுவோ கிடையாது. இருந்தாப்புல எதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்திற்குள் வர வேண்டும்? இதற்கு அழகான முஃபஸ்ஸிரீன்கள் தான் விளக்கம் தருகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் இறையிலப் பணிக்காக ஒப்படைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த இறையிலப் பணிக்காக சில பேர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் முந்தியடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுப்பாளியாக ஆகுவேன் என்று அவர்களுக்கு மத்தியிலே தர்க்கம் இருந்து கொண்டிருந்தது. இப்ப யாரை மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பொறுப்பாளியாக ஆக்குவது என்றால் அவருடைய தந்தை இம்ரான் இருந்திருந்தால் அவர்களை பொறுப்பாளியாக ஆக்கியிருக்கிறார். ஆனால் அவருடைய தந்தை இம்ரான் பைத்துல் முகத்தஸில் இமாமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இப்ப வஃபாத் ஆகிவிட்டார்கள், தந்தை இல்லாதவர் யாரை பொறுப்பாக ஆக்குவது என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் அங்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிர்வாகத்தினுடைய ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார்கள். நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். இப்ப எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவருக்கு மட்டும் எப்படி பொறுப்பு கொடுப்பது? சில பேர் சொன்னார்கள், இல்லை, ஜக்கரியா என்பவர் அவர் இந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் நெருக்கமானவராக ஒரு வகையில் சொந்தக்காரராக இருக்கிறார். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். என்றாலும் கூட யாரும் அதுவரை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு முடிவு ஏற்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு பேனா எழுதுகோல் வைத்திருந்தார்கள். தௌராத்தினுடைய வேதத்தை அந்த எழுதுகோலால் எழுதுவார்கள். அது மூங்கினால் செய்யப்பட்ட ஒரு எழுதுகோல். அந்த எழுதுகோலை ஜோர்டான் நதியிலே தூக்கி எறிய வேண்டும். அந்த எழுதுகோல் நதியிலே அடைத்து சென்று விடாமல் யாருடைய எழுதுகோல் அப்படியே நிற்குமோ அவர் தான் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுப்பார் என்பதை முடிவு செய்யப்படுகிறது. எல்லோரும் அதற்கு ஏற்றுக் கொண்டார்கள், ஒத்துவிட்டார்கள். அதே போல எல்லோருடைய எழுதுகோலும் பேனாவும் தூக்கி எறியப்பட்டது. எல்லாம் அடித்து சென்று விட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய எழுதுகோல் மட்டும் அதில் அப்படியே தாங்கி பிடித்து அசைந்து நின்று கொண்டிருந்தது. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பில் அல்லாஹ் தஆலா வகஃபலஹா ஜக்கரியா என்ற இந்த ஆயத்துக்குள் இத்தனையும் அடக்கப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹ் வெளிப்படையாக குர்ஆனுக்குள் ஆயத்தாக கொண்டு வரவில்லை. இப்ப பொறுப்பேற்று விட்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அடுத்த ஆயத்து போகிறது, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹ்ராப். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பதற்கு அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று, பொறுப்பாளியாக அவர்கள் வந்து போகிறார்கள். இரண்டாவது, அதுவரையும் நிர்வாக பொறுப்பில் இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு முழுக்க நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் வந்து விடுகிறார்கள். தலைமை பொறுப்பில் வந்து விட்டதினால் அதிகமாக அவருடைய போக்குவரத்து ஆகிவிட்டது. இப்படி வந்து போய் இருக்கும் பொழுதுதான் ஒரு தடவை பார்த்தார்கள், வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கு ஒரு வளமைக்கு மாற்றமான சில கனிவர்க்கங்களை பார்க்கிறார்கள். வளமைக்கு மாற்றமாகனா கோடை காலம் இருக்கும் பொழுது குளிர்காலத்தினுடைய கனிவர்க்கங்கள் இருக்கிறது, குளிர்காலம் இருக்கும் பொழுது கோடை காலத்துடைய கனிவர்க்கங்கள் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரமாக அந்த கனிவர்க்கங்கள் யாருக்கும் கிடைக்காது. அப்ப யாருக்கும் கிடைக்காத இந்த கனிவர்க்கங்கள் மரியமுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்ற சந்தேகத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். காலையா மரியம் அண்ணா லக்கி ஹாதா, மரியமே இங்கு இது எங்க இருந்து வந்தது, யார் கொடுத்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ் இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எதிர்பார்க்காத விதத்தில் எல்லையற்ற அல்லாஹ் கொடுக்கிறார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஆயத்திற்குள் நமக்கு இதுவரையும் வந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அப்ப அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் சாத்தியம் இல்லாதையும் சாத்தியமாக்கி அல்லாஹ் கொடுப்பார். இதே போல ஒரு சம்பவம் இந்த ஹதீஸுடைய இந்த குர்ஆனுடைய தொடரில் எழுதிவிட்டு தஃசீரிலே பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிறார்கள். நாயகம் கேட்டார்கள், ரொம்ப பசிக்கிறது ஃபாத்திமா, ஏதாவது உணவு இருக்கிறதா? இல்லை யா ரசூலல்லாஹ், தற்போது எந்த உணவும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருந்தது. நாயகம் திரும்பி போய்விடுகிறார்கள். நாயகம் போன பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 ரொட்டி துண்டும் கொஞ்சம் சால்னாவும் வருகிறது. வந்த சந்தோஷத்தில் உடனே ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஹசன் ஹுசைன் போய் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா போய் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவுடன் வந்தது என்னவோ 2 ரொட்டி துண்டும் கொஞ்சம் சால்னாவும் தான் வந்தது. மறைத்து வைத்திருந்து பெருமானார் வந்து உட்கார்ந்தவுடன் அந்த தட்டை அப்படியே எடுத்து வந்து நாயகத்திற்கு முன்னால் வைத்தார்கள். பெருமானார் அந்த துணியை அதகற்றி அந்த தட்டை பார்க்கும் பொழுது தட்டு நிரம்ப ரொட்டி துண்டுகள் காணப்படுகிறது. சால்னா மிக அழகான அதிக அளவிலே காணப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஃபாத்திமா, இது எப்படி கிடைத்தது? அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தையை சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது நாயகமே, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எல்லை இல்லாமல் கொடுக்கிறான் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன நாயகம் அங்கு அந்த வார்த்தையை சொன்னார்கள், ஃபாத்திமா, எனக்கு இப்பொழுது மரியமுடைய சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஃபாத்திமா என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைவிட்டால் எண்ணிலடங்காமல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பார். அடுத்து இப்பொழுது இது நடந்து முடிந்து விட்டது. இதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். சாத்தியம் இல்லாத ஒன்று சாத்தியப்படுத்தி இங்கு இருக்கிறது. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை செய்தார்கள். உனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்திலே தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பிடத்திலே கேட்டார்கள், قال ربي هب لي من لدنك ذرية طيبة இன்னக ஸமீஉ துஆ. யா அல்லாஹ், எனக்கு ஒரு அழகான நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார். துஆ செய்யக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வயது அப்பொழுது 120 வயதாக இருந்தது. அவருடைய மனைவி வயது 98 ஆக இருந்தது. 120 வயதிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ இந்த துஆ. இந்த துஆவுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான் என்றால், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அவர்கள் தொழுகையிலே நிற்கும் பொழுதே மலக்கு வந்து விட்டு சுப செய்தி சொல்லிவிட்டார். இப்ப தொழுகையிலே நிற்கும் பொழுதே மலக்கு வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அனல்லாஹு யுபஷ்ஷிருக பி யஹ்யா, யஹ்யா என்ற ஒரு குழந்தையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்ல சொன்னார். அந்த குழந்தை எப்படி வருவார் என்றால், வருங்காலத்திலே முஸத்திகம் பி கலிமத்தின் மினல்லாஹ் வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். அவர் அல்லாஹ்வை மெய்ப்பிக்கக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய வாக்கை மெய்ப்பிக்கக்கூடியவராகவும் மிகப்பெரிய தலைவராகவும் பற்றட்டவராகவும் உலகத்தில் ஆக சிறந்த நபியாகவும் தோன்றுவார் என்ற இந்த வாக்கியத்தை, இந்த சொல்லை மலக்குமார்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நல்ல குழந்தையை கூடிய அல்லாஹ் என்றுதான் துஆ செய்தார்கள். ஆனால் அதற்கு அல்லாஹ்வுக்கு பதிலாக எத்தனை வார்த்தைகளை தன்மைகளை போட்டு ஒரு உச்சகட்ட நபியாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ்வே பெயரிட்டான் என்றால் அது இந்த நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ்வே பெயரிட்டு சொன்னார். மிகப்பெரிய சந்தோஷம். சில நேரங்களில் எல்லையற்ற சந்தோஷத்தில் நாம் என்ன பேசுவோம் நமக்கே தெரியாது. அடுத்து பேசுகிறார்களே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் இப்படி, ஆல ரப்பி அன்னா யகூனு லி குலாமன் வகத் பலகனியல் கிபர். எனக்கா குழந்தை பிறக்க போகிறது, தள்ளாத வயதிலே நான் கிழவனாக ஆகிவிட்டேனே. வம்ரஅதி ஆகீர், எனது மனைவியை மிகப்பெரிய மலடியாகி போய்விட்டால் எனக்கா குழந்தை என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், கால கதாலில்லா, அது அப்படித்தான் நடக்கும். ஒரு சந்தேகத்தின் பேரில் நீங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களா என்று நமக்கு நினைக்க கூடாது. ஏன்னா பல நேரங்களில் நம்மளே ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளரை சந்திக்க போகிறோம், அவர் சரி என்றால் அந்த காரியம் முடிந்து விடும் என்று நினைச்சு போகிறோம் சொன்னா அவர் என்ன சொல்லுவார் என்று நினைத்து போகுவோம். ஆனால் யாராலையும் அந்த வேலை செய்து முடிக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவார் என்று நினைத்து போனாலும் கூட அவர் சரி நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் உடனே என்ன கேட்போம்? அது எப்படி அப்படின்னு கேட்போம். அது எப்படி இந்த வார்த்தைன்றது அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் கேட்கக்கூடிய வார்த்தை அல்ல, அது எந்த வழியில் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அங்குதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னாங்க, கதாலிக இல்லாத அப்படித்தான். எப்படின்னு சொன்னால் அப்படித்தான் நடக்கும். யஃப்அலு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை அவன் தான் செய்வார் என்ற இந்த அத்தியாயம். அதுக்கு பிறகு தான் இதற்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கிறா என்று கேட்கிறார்கள். قال رب اجعل لي آية, யா அல்லாஹ் இதற்கு ஏதாவது அத்தாட்சியை சொல்லி என்று கேட்கும் பொழுது قال آيتك ألا تكلم الناس ثلاثة,
நீங்கள் 3 நாட்கள் பேசாமல் இருப்பீர்கள். இல்லா ரம்சா, செய்கையினாலே தவிர நீங்கள் பேச மாட்டீர்கள். அந்த 3 நாட்கள் வதுகுர் ரப்பக கஸீரன் வஸப்பிஹ் பில் அஷ்ரி வல் இப்கார், உங்களுடைய ரப்பை அதிகமாக நீங்கள் துதியுங்கள், காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப இந்த ஆயத்தை இதுடன் முடிந்து விடுகிறது. நாம் இதிலிருந்து தான் இப்பொழுது பாடம் படிக்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்களுக்கு எப்படி எல்லாம் குழந்தை பிறக்க போகிறது என்ற இந்த மகிழ்ச்சி செய்தியை உள்வாங்கியவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ் எப்படி எல்லாம் கொடுக்கிறேன் என்று இந்த வாக்கை சொன்னார். பொதுவாகவே இன்று இந்த ஆயத்துடைய ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்க போனாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஹன்னா அவர்கள் கேட்டது ஒன்று, அல்லாஹ் கொடுத்தது ஒன்று. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சில விஷயங்களில் நாம் அல்லாஹ்வை கேட்போம், அல்லாஹ் அதை வேறு மாதிரியாக கொடுப்பான். அந்த வேறு மாதிரியாக அல்லாஹ் கொடுப்பதில் தான் நல்லவர் இருக்கும். சாத்தியம் இல்லாத ஒன்றை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். சாத்தியம் இல்லாத ஒன்று என்றாலும் கூட அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் இந்த துஆக்களிலே நாம் சாத்தியமானதை கூட அல்லாஹ்விடம் கேட்பது கிடையாது. பல விஷயங்கள் இருக்கிறது, நாம் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்போம், ஆனா அதை நம்ம கேட்கறதே கிடையாது. ஆனா அதே விஷயத்தை பல பேர்கிட்ட போய் சொல்லுவோம், என்ன நான் இதெல்லாம் நடந்துருச்சு இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் சொன்னால் அது அவரிடம் மூலமாக நடக்காது. அல்லாஹ்விடத்திலே அதே சொன்னால் அதை அல்லாஹ் நடத்தி கொடுக்க இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக சொல்வது கிடையாது. இந்த கதாலிக்கல்லா என்ற இந்த வார்த்தை முழுமையாக அதை எழுதி தருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதையும் கேளுங்கள், அல்லாஹ் கொடுக்கிறார். நாயகம் உச்சகட்டமாக சொன்னார்கள், செருப்பினுடைய ஒரு வால் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். இதற்கு மேலும் என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் பேச முடியும்? நாயகம் அதையும் பேசிவிட்டார்கள். ஆனால் சாத்தியமானதே என்று நாம் கேட்கவில்லை என்றால், சாத்தியம் இல்லாததை நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி எதிர்த்து வருவோம்? எப்படி நம்மால் கேட்க முடியும்? 120 வயதில் இந்த துஆவை கேட்க வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டாமா? ஆனால் கேட்டார்கள், காரணம் அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கேட்டார்கள், கொடுத்தார். இன்று ஏராளமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பாடம் படிக்க வேண்டியது சக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. மிகப்பெரிய படிப்பினையை அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். சொல்ல போனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய நிலை என்னவென்று தெரியும். பல நேரங்களில் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சிருச்சுனாலே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன சுப செய்தி இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு 8 வருடம் கடந்து விட்டது என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்களால் போக முடியாது, குழந்தை இல்லை. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஒரு அளவுக்கு தான் அதை அவர்களால் சகிக்க முடியும், அதற்கு மேல் அவர்களால் சகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் அல்லாஹ்விடத்துல எவ்வளவோ துஆ செஞ்சிட்டேன், எங்கெல்லாமே போயிட்டேன், நான் ஏறாத தர்கா கிடையாது, போகாத இடம் கிடையாது, நான் மக்காவுக்கும் போயிட்டேன், மதீனாவுக்கும் போயிட்டேன், நான் பார்க்காத ஆள் கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனாலும் அல்லாஹ் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. என்னவோ இவர் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறது வாஜிப்ன்ற மாதிரி அவருடைய பேச்சு இருக்கும். நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல எந்த விஷயமானாலும் மண்டியிட்டு தான் வாங்க முடியுமே தவிர அடம் பிடித்து வேண்டும் என்பதை கொடுத்தாக வேண்டும் என்று கட்டளையிட முடியாது. ஆனால் ஒரு சில இபாதத்துகள் நாம் வைத்துக் கொண்டு நான் என்னெல்லாமோ செஞ்சுட்டேன், எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கல என்று பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். துஆவுக்கு அடிப்படை நிபந்தனை 2 இருக்கிறது. இந்த 2 நிபந்தனைகளிலே ஒருவன் துஆவை எடுத்து போனான் என்றால் கண்டிப்பாக மௌத்துக்கு முன்னால் 99% அவருடைய துஆ கபூலாகும். இல்லை, இந்த 2 நிபந்தனைகளில் ஏதாவது ஒன்றை அவன் கைவிட்டாலும் கூட கண்டிப்பாக அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்று, ஒருவர் துஆ செய்கிறார் என்றால் அந்த துஆவை தொடர்படியாக செய்ய வேண்டும். கொஞ்ச காலம் கேட்டேன், ரமதான் வந்தா முழுக்க முழுக்க அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடு ஒரு 27 ஒரு லைலத்துல் கத்ர்ல முடிக்குவார். இல்ல அது கடந்து போனால் அதற்கு பிறகு அந்த பாக்கியத்தை அதை பத்தி பேச மாட்டார். இல்ல யாராவது அவர் திரும்ப திரும்ப கேட்டா ஒரு 2 ரக்காய் தனியா ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு குழந்தை கொடுத்து கேட்பார், உடனே அல்லாஹ் கொடுத்துறணும். இப்படி அல்லாஹ் கொடுக்கவே மாட்டார். அல்லாஹ்ட்ட நம்ம எந்த துஆவை எடுத்து போனாலும் தொடர்படியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, செய்யக்கூடிய துஆவில் எந்த கட்டத்திலும் நிராசையாகி விடக்கூடாது. இந்த 2ம் இருக்கும் வரை கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வார். நிராசையினுடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் அல்லாஹ்ட்ட போய் சொல்றேன், யா அல்லாஹ், மத்தவன்ட்ட போய் சொல்றேன்ல, நான் இது அல்லாஹ்ட்ட கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்றேன்ல, இதுக்கு பேர் நிராசை.
எதுவரையும் துவாவை அல்லாஹ் தள்ளி போடுவான். நாயகம் சொல்லி தருகிறார்கள், நீங்கள் யாரிடத்திலாவது போய் அல்லாஹ்விடத்திலே கேட்டதை போய் இன்னொருவரிடம் போய் நான் இது கேட்ட அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறேன் நீங்க சொல்றீங்களே, அதுவரையும் அல்லாஹ் அந்த துவாவை தள்ளி போடுவான். நீங்கள் சொல்லி விட்டீர்கள் என்றால் அந்த துவாவை அல்லாஹ் தட்டி விடுவான். இல்லை சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த துவாவை அல்லாஹ் கொடுப்பான். எனவே துஆவுடைய விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மிகப்பெரிய பாடம் கற்பிப்பது அதுதான். அந்த வயசிலும் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்றால் அவர்கள் கேட்ட துஆ காலம் முழுக்க நம்முடைய எந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் விடவே மாட்டான். ஒன்று அந்த துஆவை கொடுப்பான், இல்லை அதற்கு பகரம் கொடுப்பான். கடைசி கட்டத்தில் கொடுக்கவே இல்லையா, நாளை மறுமையில் கொடுப்பான். எப்படி கொடுப்பான் என்றால், உலகத்தில் எந்த துஆவும் எனக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போக வேண்டும் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பாராம். அப்படி அல்லாஹ் கொடுப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த ஆலை குர்ஆன் என்ற இந்த முழுக்க சூறாக்களில் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி கேட்பது, அல்லாஹ் நாம் எதையாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்றால் அதை நாம் எப்படி வாங்குவது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் நாம் அதை புரிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.